Hi guys, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சி புக்கில் இருக்கிற செகண்ட் லெசனான லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள் அந்த லெசனில் இருக்கிற ஒவ்வொரு சம்மா நம்ம ஒவ்வொரு வீடியோலையாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கி எடுத்துக்காட்டு 13 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம ஆன்சர் எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சம் நல்லாவே புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by SBO Digital Marketing. SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பின்வரும் விவரங்கள் ஒரு விளையாட்டு மன்றத்தின் இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும் அப்படின்ட்டு நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது கீழே விவரம் ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் காலத்தில் விளையாட்டு பொருட்கள் இருப்பு, அதாவது தொடக்க இருப்புன்னு சொல்லிட்டு 3000 ரூபீஸ், நடப்பாண்டில் வாங்கிய விளையாட்டு பொருட்கள் கரண்ட்டில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா 9000 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. நடப்பாண்டில் விற்பனை செய்த பழைய விளையாட்டு பொருட்கள், அதாவது இந்த ஆண்டு போன தடவைக்குள்ளாக்கான பழைய விளையாட்டு பொருட்களை விற்றுருக்காங்க 500 ரூபீஸ். விளையாட்டு பொருட்களோட இறுதி இருப்பு 4000 ரூபீஸ். ஸோ இதை வச்சு நமக்கு இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும் அப்படின்ட்டு கொஷின் ஆனது கேட்டிருக்காங்க. இப்போ வாங்க ஆன்சர் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்குன்னு சொல்லிட்டு மேலே ஹெட்டிங் போட்டுக்கலாம். செலவுகள் ரூபாய், வருமானம் ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லர் காலம் ஓப்பன் பண்ணிக்கலாம், பற்று வரவுன்னு சொல்லிட்டு. இதில் செலவுகள் சைடு நம்ம என்னென்ன செஞ்சோம் அண்ட் வருமானம் நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்றதான் இதில் என்ட்ரி பண்ண போகிறோம். அதாவது பயன்படுத்தப்பட்ட விளையாட்டு பொருட்களோட தொடக்க இருப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3000 ரூபீஸ். அதாவது லாஸ்ட் இயரோட கணக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இயர் இந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்து எழுதுவோம் பார்த்தீங்களா, அதுதான் தொடக்க இருப்பு 3000 ரூபீஸ். அதோட நடப்பாண்டில் நாங்கள் எவ்வளோ ரூபீஸ்க்கு பொருட்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 9000 ரூபீஸ். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 12000 ரூபீஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதுலேருந்து இறுதி இருப்பை 4000 ஆனது கழிக்கணும். அப்போ 8000 ரூபீஸ் டோட்டலாக கிடைக்கும். அப்போ இந்த வருஷத்துக்கான எனக்கு செலவுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா 8000 ரூபீஸ். வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷத்துக்கான பழைய விளையாட்டு பொருட்களை இந்த வருஷம் விற்றுருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ அதுதான் எனக்கு இப்போ கிடச்சிருக்க வருமானம். அப்போ 500 ரூபீன்னு சொல்லிட்டு பழைய விளையாட்டு பொருட்கள் விற்றுறது அப்படின்ட்டு வரவு சைடு எடுத்து எழுதிக்கலாம். 2019 மார்ச் 31ஆம் நாளைய இருப்புநிலை குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஹெட்டிங் போட்டுக்கலாம். இப்போ பொறுப்புகள் ரூபாய், சொத்துக்கள் ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லர் காலமும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது இதில் என்ன என்ட்ரி பண்ண போகிறோம் அப்படின்னா இருப்புநிலை குறிப்பு அப்படின்னா விளையாட்டு பொருட்களோட இறுதி இருப்பை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ அப்போ விளையாட்டு பொருட்கள் இருப்பு 31/3/2019 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 4000 ரூபீஸ் கொடுத்துருக்குறாங்கல்ல, ஸோ அதுதான் நமக்கு கடைசியாக நம்ம கையில் இருந்த இறுதி இருப்பு. ஸோ அதனால் அதை வந்து எடுத்து சொத்துக்கள் சைடு 4000 ரூபீஸ் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சம்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.